கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். இந்த நாளிலையும் கூட தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. செப்பனியா 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் நீ தீங்கை காணாதிருப்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அநேக தீங்குகளை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம், கஷ்டங்களை பார்த்து கொண்டு இருக்கலாம், அவமானங்களை பார்த்து கொண்டே இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதுக்கு பதிலாக தீங்கையே நீங்கள் பார்த்து கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தான் இது, நீ இனி தீங்கை காணாதிருப்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வருகிற போராட்டங்களிலிருந்து தேவன் அதிக விதமான விடுதலையை கொடுத்த தேவன், இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிற தேவன், இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிற தேவன், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொன்ன தேவன் ஆண்டவர். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு எல்லா காரியத்திலையும் தீங்கு வந்தாலும் கூட அந்த தீங்குகளை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் நன்மையான காரியம் எதுவோ அதை மாத்திரம் தேவன் செய்கிறதற்கு அவர் இரக்கம் உள்ள தேவனாய் இருக்கிறாங்க. எத்தனை பேர் தேவனை நம்ம நம்பி விசுவாசிச்சு அவருடைய சமூகத்தில் நம்ம உட்கார்ந்து ஜெபிக்கிறோமோ அவர்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான தீங்குகள் வராது. கர்த்தரை விட்டு யாரெல்லாம் தூரமாக இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் பயங்கரமான கஷ்டம், வேதனை, கண்ணீர் எல்லாவற்றையும் காண முடியும். அதனால் நீங்கள் யாரும் தேவனை விட்டு தூரம் போகாதபடி தேவனை அநேக விதமான காரியத்திலையும் கூட நீங்கள் கட்டி நெருங்கும் பொழுது தேவன் எல்லா காரியத்திலையும் நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லுகிறாங்க. தேவனை நம்ம விசுவாசித்து தேவனை நம்ம நம்பி வாழும் பொழுது தேவன் எல்லா காரியத்திலிருந்து ஒரு மெய்யான ஒரு விடுதலையை தேவன் கொடுக்கிற அவர் இரக்கம் உள்ள தேவனாய் இருக்கிறாங்க. கர்த்தர் அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.